மெழுகு சிலை செஞ்சு வச்சுருக்காங்க. உயிரோடு இருக்க மாதிரி உள்ளே இருப்பார். ஸ்டாச்சு பார்க்குறதுக்கு ரியலாக இருக்கும். அச்சஸ்லாம் மனுஷன் உட்காந்துருக்க மாதிரியே. சாப்பாடு பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி தாங்க உள்ளே இருக்கும். ஸோ இங்கே தான் இவர் ஜீவசமாதி அடைஞ்சிருக்காரு. இங்கே பார்த்திங்கன்னா எப்போவுமே 24 மணி நேரம் பூஜை நடந்துகிட்டே இருக்கும். இங்கே அவருக்கு வந்து வெங்கல சிலை வச்சுருக்காங்க. நம்மளமே போகிறவங்க தங்கிக்கலாம். நம்மளெல்லாம் ஆசீர்வாதம் கொடுத்துட்டு இருந்தார். ஆல்சோ இங்கே எப்படி வழிபடணும்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இது அப்போ வெளியே போகும்போது பார்த்திங்கன்னா பிரம்ம தீட்டம்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருந்துச்சு. இங்கே கிணத்து சுற்றியும் பார்த்திங்கன்னா வீடு கட்டுறதுக்காக கல் அடுக்கி வச்சுருக்காங்க. அந்த கல் அடிக்கிட்டு போனீங்கன்னா வீடு ஈஸியாக நம்ம சீக்கிரமாக கட்டி முடிச்சிடுவோம். ஹலோ எவ்ரிவன், வாங்க இன்னைக்கு சத்குருவோட ஜீவ சமாதிக்கு போகலாம். ஆல்சோ அவர் வாழ்ந்த வீடு, அவர் வாழ்ந்த தோட்டம் எல்லாமே பார்க்கலாம் வாங்க. வேறு எங்கேயும் இல்லை, பழனியில் இருக்க கணக்குப்பட்டியில் தான் இருக்கார். இதுக்கு போகிறதுக்கான வழி பார்த்திங்கன்னா பழனி டு திண்டுக்கல் ஹைவே ரோட்டில் தான் இருக்குது. போகிற வழியிலே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக போர்டு வச்சுருப்பாங்க, போஸ்டர் ஃபுல்லாக இங்கே போங்க அங்கே போங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஈஸியாக நீங்கள் போயிடலாம். டேரக்ஷன் கேட்கணுன்னு யார்ட்டையுமே தேவையில்லை. ஆக்சுவலாக இது ப்ரைவேட்டோட இடம். இங்கே பார்த்திங்கன்னா பஸ்ஸு வந்து அப்பப்போ தான் வரும். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா சேரோட்டா தான் அதிகமாக ஓட்டிகிட்ருக்கு. ஆல்சோ இங்கே நீங்கள் வந்து காசாக டொனேஷன் பண்ணலாம். அரிசி பொருள் எல்லாமே வாங்கி கொடுக்கலாம். ஏன்னா எப்போவுமே பார்த்திங்கன்னா 24 மணி நேரம் அன்னதானம் நடக்கும். ஆல்சோ ஆட்டோ பஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இங்கேயே நின்றோம் இந்த செக் போஸ்ட்டோட. இதுக்கப்புறம் நீங்கள் ஓனாக தான் நடந்து போகணும், இல்லையா காரில் போனீங்கன்னா காரில் போய்க்கலாம். இங்கே தான் ஒரு வாழ்ந்த இடம் அதெல்லாம் இருக்குது. உள்ளே பார்த்திங்கன்னா ஜீவசமாதி. இங்கே வந்து கார் பார்க்கிங், இங்கே குளிச்சிக்கலாம், பாத்ரூம் எல்லாமே இருக்குது. ஃபுல் ஃபெசிலிட்டி எல்லாமே வச்சுருக்காங்க. ஆல்சோ இங்கே நிறைய பேர் வந்து தங்கறதுக்கு வருவாங்க. அவங்களுக்கும் இங்கே நிறையா ஃபெசிலிட்டி இருக்குது. இதெல்லாம் தங்குற ஏரியா. நம்மளமே போகிறவங்க தங்கிக்கலாம். தங்கி சாமியை பார்த்துட்டு அதை தரிசிச்சுட்டு வரலாம். நம்ம இது வரைக்கும் காரு வந்து பார்க்கிங் பண்ண விட்றாங்க. அது முக்கியமான டைமில் விட மாட்டாங்க. அமாவாசை டைம்லலாம் பார்த்திங்கன்னா செம்ம கூட்டமாக இருக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் வெளியே தான் நிறுத்தணும். இதை வந்து மண்டபம். இது அப்புறமா பின்னாடி காட்டுறேன். இதுதான் நம்ம சத்குரு உள்ளே போகிற ஏரியா. இப்படி தாங்க உள்ளே இருக்கும். சூப்பராக இருக்கும், செம்ம வைப்போடு இருக்கும். இங்கே உள்ளே போய் நீங்கள் தானம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செம்ம வைப்ரேட்டராக இருக்கும். ஆல்சோ நல்லா நம்பிக்கையும் கிடைக்கும், பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும். ஒன் டைம் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே தான் இவர் ஜீவசமாதி அடைஞ்சிருக்காரு. இங்கே பார்த்திங்கன்னா எப்போவுமே 24 மணி நேரம் பூஜை நடந்துகிட்டே இருக்கும். டைமிங்கில் பின்னாடி சொல்கிறேன். இதில் தான் உட்காந்துட்டு நம்ம காசுங்களாம் வாங்கிட்டு இருந்தார் 20 வருஷத்துக்கு முன்னாடி. ஆல்சோ இங்கே பார்த்திங்கன்னா காசுலாம் போடுவாங்க நம்ம ஆசைப்படுறதுக்காக. ஆல்சோ இங்கே பார்த்திங்கன்னா மெழுகு சிலை செஞ்சு வச்சுருக்காங்க இவருக்காகவே. இது அவரோட காரு, ஆம்னி காரு. அங்கே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது யூஸ் பண்ண காரம். இது அங்கேயே வச்சுருக்காங்க மியூசியம் மாதிரி. இதுதாங்க ஓவரால் வியூ. இப்படி தாங்க இருக்கும் ஃபுல்லாக. அது செம்ம கூட்டமாக இருக்கும் நிறைய டைம்லாம் போனீங்கன்னா. இதாங்க பூஜை டைமிங்கெல்லாம் பார்த்துக்கோங்க. இது எப்போ பூஜை நடக்கும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டிருக்காங்க. அப்புறம் இங்கே அன்னதானமும் நடக்கும் 24 மணி நேரமும். இது அன்னதானத்துக்கு போகிற வழி. ஆல்சோ கூட்டமாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா இங்கே தான் அடைச்சி வைப்பாங்க ஆளுங்களை. இங்கே டிக்கெட்லாம் இல்லை, பொது வழி தான். ஆல்சோ இங்கே தான் பார்த்திங்கன்னா சாப்பாடு போடுவாங்க. இங்கே தட்டு, இங்கே சாப்பாடு போடுற இடம் இதுதான். சாப்பாடு பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா கோவும் சேலையும் இருக்குது, மாடுங்க இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஆல்சோ இங்கே பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலும் வச்சுருக்காங்க. பின்னாடி தெளிவாக கட்டுறேன் பாருங்கள், கிளியர் வியூவில். ஆல்சோ எப்போவுமே பார்த்திங்கன்னா ஃப்ரீ தான் இங்கெல்லாம். நீங்கள் எப்போ வந்தாலும் வந்து பார்த்துக்கலாம் ஃப்ரீயாக. இதுதாங்க ஃபுல் வியூ. வெறும் பழனிலேருந்து வெறும் 10 கிலோமீட்டருக்குள்ளேயே இருக்குங்க. எப்போ வேணால் வரலாம். கரெக்டாக ஜீவசமாதிலேருந்து டேரெக்ட் வெளியவே இருக்குது, அந்த மண்டபத்துக்கு ஆப்போசிட்லேயே. இங்கே தங்குற இடம், ஆளுங்க தங்குற இடம். ஆல்சோ இந்த மண்டபம் ஏதாச்சும் நடக்குதுன்னா, விசேஷம் நடக்குதுன்னு அங்கே தான் நடத்துவாங்க. ஆல்சோ இங்கே கோமத சிலை. ஆல்சோ அங்கே வேலை செய்கிற ஆளுங்களுக்குலாம் அங்கே தங்குற இடம், ஹாஸ்பிட்டலு எல்லாமே இருக்குது. ஒரு பெரிய கம்யூனிட்டி மாதிரியே. ஆல்சோ இங்கே பார்த்திங்கன்னா விளக்கு பற்ற வைக்கிற இடம், ஊதுபத்தி பற்ற வைக்கிற இடம்லாம் பார்த்திங்கன்னா வெளியே இருக்குது. இங்கே நீங்கள் பற்ற வச்சுட்டு சாமி கும்பிட உள்ளே போயிடலாம். ஆல்சோ இங்கே வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் ஃப்ரீயாக வந்து உட்கார்றதுக்கு இங்கே இடம் இருக்குது. ஆல்சோ இங்கே அனிமல்ஸ் நிறையா இருக்கும், அதுங்களும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம் அப்பப்போ. இங்கே தான் அவர் தங்கின இடம் இருந்துச்சு. ஆல்சோ இங்கே உட்காந்து தான் அவர் வந்து உயிரோடு இருக்கும்போது இப்போ நம்மளெல்லாம் ஆசீர்வாதம் கொடுத்துட்டு இருந்தார். இதுதான் அந்த இடம். இப்போ சிவலிங்கம் வச்சுருக்காங்க அவர் மரத்துக்கடியில். அப்போ வெளியே போகும்போது பார்த்திங்கன்னா பிரம்ம தீட்டம்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருந்துச்சு. அது போகிற வழின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு தோட்டம் வச்சுருக்காராம். அந்த தோட்டத்துக்கு போகிறோம் வாங்க. தோட்டத்துக்கு போகிற வழி பார்த்திங்கன்னா சின்ன பாதையாக தான் இருக்கும். சப்போஸ் கார்லாம் வந்துச்சு நீங்கள் ஓரமாக நிறுத்தி வழி விட்டுறணும். ஆல்சோ ஒரு ரயில் ரோடு வரும், அப்பப்போ ட்ரெயின் வரும். ஸோ நீங்கள் நின்று பார்த்து போய்க்கோங்க. ரயில்வே கிராசிங் தாண்டினதும் போயிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நியர்லி ஒரு 5 கிலோமீட்டர்ஸ்குள்ளேயே வந்துடும் அந்த தோட்டம். உள்ளே பார்த்திங்கன்னா தோட்டத்துக்கு பார்த்திங்கன்னா ஆஃப் ரோடு தான். அங்கேயே போர்டு போட்டிருப்பாங்க. அந்த போர்டு வழியே நீங்கள் போனீங்கன்னா ஈஸியாக போயிடலாம். ஆனால் ஆஃப் ரோட் டிரைவிங் மாதிரி தான், தெரிஞ்சவங்க ஓட்டுங்க நல்லா. இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த பனைமரத்துக்கு அடியில் தான் போவீங்க ஒரு தோட்டத்துக்குள்ளே. அங்கேயே போர்டில் வச்சுருப்பாங்க, ஸோ பிரச்சனை இல்லை. ஆல்சோ லைட்டும் இருக்கும், ஸோ ஈஸியாக போயிட முடியும். இதுதாங்க தோட்டத்துக்குள்ளே இருக்க ஜீவசமாதி இடம்.
இங்கே அவருக்கு வந்து வெங்கல சிலை வச்சுருக்காங்க. இதுதாங்க சிலை. ஆல்சோ இங்கே பார்த்தீங்கன்னா செம கூட்டம் வராது. ஆல்சோ இங்கே அவர் யூஸ் பண்ண செருப்பும் இருக்குது. இங்கே தான் அந்த பிரம்ம தீர்த்தம் இருக்குது. ஆல்சோ இங்கே வெளியே வந்து உட்காந்துருப்பாராம் அப்பப்போ. இந்த பிரம்ம தீர்த்தம் எடுக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு இருக்குது. அந்த கிணத்துல இருந்து பைப் லைன் போட்டு எடுக்கிறாங்க. இதுதாங்க அந்த கிணறு. இந்த கிணத்துல இருந்து தான் வந்துட்டு இருக்கு தண்ணி. பிரம்ம தீர்த்தம்ங்கிறது வீட்டில் போய் தொளிச்சு விட்டிங்கன்னா நல்லா நடக்கும். கிணத்துல பார்த்தீங்கன்னா முன்னாடியே தண்ணி இருக்குது. நியர்லி 500 அடி ஆழம் போல். இதுதான் தோட்டம், அதுக்குள்ளே இருக்கும். ஆல்சோ பார்த்தீங்கன்னா இங்கே கிணத்து சுற்றியும் பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறதுக்காக கல் அடுக்கி வச்சுருக்காங்க. அந்த கல் அடிக்கிட்டு போனீங்கன்னா வீடு ஈஸியாக நம்ம சீக்கிரமாக கட்டி முடிச்சிடுவோம். அதுக்கப்புறம் நாங்கள் வெளியே வந்துட்டோம். வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே அவரோட வாழ்ந்த வீடு இருக்குது. ஃபஸ்ட்டு இங்கே தான் வாழ்ந்தாராம். அந்த வீட்டுக்கு போகிற வழின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒன்று காட்டினாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு போனோம். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கேயே போர்டு போட்டிருப்பாங்க. கரெக்டாக ஒரு ஸ்கூல் இருக்குது, கவர்மெண்ட் ஸ்கூல், கணக்குப்பட்டி கவர்மெண்ட் ஸ்கூல். அதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது அவரோட ஃபஸ்ட்டு வாழ்ந்த வீடு. அங்கே போஸ்டர் போட்டிருப்பாங்க, இங்கே தான் அவர் வாழ்ந்த இடம்னு சொல்லிட்டு. உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம விநாயகர் இருப்பார், சுற்றியும் பார்த்தீங்கன்னா சிவனடிகாரர்கள் இருப்பாங்க. அங்கே கும்பிட்டு அப்போ நீங்கள் நேராக உள்ளே நடந்து போனீங்கன்னா அங்கேயே கடை இருக்கும். அங்கே ஏதாச்சும் வாங்குறதுனா கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் சைடில் தான் பார்த்தீங்கன்னா இவர் வாழ்ந்த வீடு இருக்கும். ஆல்சோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அன்னதானம் போடுவாங்க. ஆனால் மதியானம் மட்டும்தான் அன்னதானம் போடுவாங்க. அதை கிராஸ் பண்ணி நீங்கள் உள்ளே போனீங்கன்னா நம்ம சாமி உயிரோடு இருக்க மாதிரி உள்ளே இருப்பார். அந்த ஸ்டாச்சு பார்க்குறதுக்கு ரியலாக இருக்கும். அது மனுஷன் உட்காந்துருக்க மாதிரியே. அதே பார்த்துட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அவர் கட்டில் இருக்கும். அந்த கட்டில் தான் அவர் படுத்து தூங்குவார் எல்லாமே. இது வந்து குட்டியோன்னு இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா செம்ம வைப்பாக இருக்கும். இங்கே உள்ளுக்குள்ளே உட்காந்து நீங்கள் தானம் பண்ணிவிட்டு நீட்டாக வெளியே போகலாம். ஆல்சோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா விளக்கு போட்டே இருப்பாங்க. ஆல்சோ வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா கோட்ஸ் எழுதி போட்டுருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு வரலாம். ஸோ மத்தியான டைமில் போனீங்கன்னா இங்கேயே நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஆல்சோ சர்க்குருக்காகவே இங்கே பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலில் எல்லாமே ஃபேஸ்புக் பேஜில் வந்து எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா லைவாக பூஜையில் காட்டிகிட்டே இருப்பாங்க. மோஸ்ட்லி 4 நேரம் பூஜை நடக்குது. காலையில் ஒரு 6 மணி, மதியானம் 12 மணி, அப்புறம் ராத்திரி 12 மணிக்கு, அந்த மாதிரி அந்த பூஜையிலும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஆல்சோ உள்ளே பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து சிலை வச்சுருக்காங்க. இங்கேயும் மண்டபம் மாட்டேன், இங்கேயும் தானம் பண்ணுவாங்க. இதையும் நாங்கள் பார்த்துட்டு அப்போ சரி ஓகே கிளம்பலாம் அப்படி சைடு கிளம்பிட்டோம். அப்போ வெளியே பார்த்தீங்கன்னாவே தெரியும் இங்கே போர்டு போட்டிருக்கனால. ஆக்சுவலி இந்த ஒரு வழி மட்டும் இல்லை, இதுக்கு இன்னொரு வழி இருக்குது. மெயின் ரோட்லேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னாவே போதும், இங்கேயே ஒரு வழி இருக்குது. நீங்கள் மெயின் ரோட்டில் இந்த வழியாக கூட உள்ள போய்க்கலாம். ஆல்சோ பார்க்கிங்கும் இருக்குது. ஆல்சோ இங்கே எப்படி வழிபடணும்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இதில் நீங்கள் படிச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய தெரிஞ்சுக்க இந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆல்சோ அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.